ஹாய் ஹலோ நானும் உங்கள் ஆதேஷ். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இன்னொரு கிளாஸ் 9க்காக ஒன் ஷாட் ரிவிஷன் சீரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படின்னா சிபிஎஸ்சி என்சிஆர்டி சிலபஸ் எல்லாமே நம்ம ரிவிஷன் சீரீஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு வீடியோவில் ரிவிஷன் சீரீஸ் பண்ணுவோம். அதாவது இந்த சீரீஸோட மெயின் டார்கெட் என்னென்னா, யாரெல்லாம் எல்லாமே படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு ரிவிஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு வேளை யாருமே இதெல்லாம் படிக்கலை, இன்னும் தொடவே இல்லை பாஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சாப்டர் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ப்ராட் ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த ரிவிஷன் சீரீஸோட மெயின் டார்கெட். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ரிவிஷன் சீரீஸில் ஃபஸ்ட் சாப்டர் வந்து எக்கனாமிக்ஸோட சாப்டர் 2 பீப்புள் ரிசோர்ஸ் பார்க்கலாம். எக்கனாமிக்ஸோட சாப்டர் 1 பீப்புள் ரிசோர்ஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் வில்லேஜ் பலம்பூர் இருக்கு இல்லையா? ஸ்டோரி ஆஃப் வில்லேஜ் பலம்பூர் சாப்டர் 1 வந்து டெலிட்டட். ஓகேவா? சாப்டர் 1 வந்து டெலிட்டட். சாப்டர் 1 ஸ்டோரி ஆஃப் வில்லேஜ் பலம்பூர். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ லெட்ஸ் மூவ் இன்டு பீப்புள் as ரிசோர்ஸ் சாப்டர். ஓகே, இதோ வந்தாச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். பீப்புள் as ரிசோர்ஸ்னு சொல்கிறாங்க. பீப்புள் ரிசோர்ஸா? எப்படி அவங்க ரிசோர்ஸ் ஆகலாம்? அதுதான் நான் இந்த சாப்டர் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன் அவங்க ரிசோர்ஸு அதெல்லாம் இதுதான் ஒரு மெயின் ஐடியா தான். இதுதான் அந்த சாப்டரில் இருங்கப்பா. அந்த புக்கோட சாப்டர் பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கோங்க. நானும் எடுத்துக்கிறேன். வெயிட் வந்துடுச்சு. பீப்புள் as ரிசோர்ஸ். இதில் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொல்லியிருப்பாங்க, ஸ்டோரி ஆஃப் சகால் அண்ட் விலாஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆமாம், ஒரு ஸ்டோரி, ஃபஸ்ட்டு ஸ்டோரி யார் எந்த பேர்னு எனக்கு தெரில. சகாலோட ஸ்டோரியில் வந்து எப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இருப்பாங்க. இருந்தாலும் அவனை படிக்க வச்சு அவங்க அப்பா அம்மா வந்து அவனை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஆஃப்டர் எஜுகேஷன் வந்து அவன் ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவான். இதுவே இன்னொன்று யார், விலாஸ் பார்த்திங்கன்னா அவனும் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் தான். அவங்க அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, அவங்க வீட்டில் அவங்க அப்பா இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லாமல் அவன் ஸ்கூல் போகிறத நிப்பாட்டினான். அதனால் அவன் என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு வந்து எஜுகேஷன் சரியாக கிடைக்கல. ஸோ அவன் வேலைக்கு போகல. அதுதான் மெயினாக சொல்லியிருக்காங்க. அதுதான் ஸ்டோரி ஆஃப் விலாஸ் அண்ட் சகால்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அடுத்து வந்து அப்படியே ப்ராட் டெஃபினேஷன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணும். இந்த சாப்டர் இதுதான் படித்தோம், இந்த ஒரு பேஜ்லேயே உங்களுக்கு புரியணும். என்னோடய நோட்ஸ் ஒன்றுமே ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன பார்க்குறோம், பீப்புள் as ரிசோர்ஸில் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பீப்புள் as ரிசோர்ஸ்னு பார்த்து இது மூணுத்துக்குமே ஆன்சர் தெரியணும். மூணுத்துக்கும் ஆன்சர் எப்படி தெரியும், இந்த சாப்டர் நல்லா படித்தா தான் தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட் என்னது, ஸ்டோரி ஆஃப் விலாஸ் அண்ட் சகால் படிச்சிட்டோமா? ஸ்டோரி ஆஃப் விலாஸ் அண்ட் சகால்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன புரிஞ்சுதுன்னு கேட்பாங்க. என்ன புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? ஏதாவது ஐடியா இருக்கா? இதில் இருந்து தான் 2 டேர்ம் வந்திருக்கும், விர்டியஸ் சைக்கிள் அப்புறம் விஷியஸ் சைக்கிள். விர்டியஸ் சைக்கிள்னால் என்ன, விஷியஸ் சைக்கிள்னால் என்னடா அப்படின்னு கேட்கலாம். ஒன்றுமே இல்லை. விர்டியஸ் சைக்கிள்னால் பேரண்ட்ஸ் இருக்காங்களே, பேரண்ட்ஸ் வந்து எஜுகேட்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன், அதாவது அவங்களோட பசங்களையும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மணி எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எஜுகேஷனுக்கு எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் தே வில் ஆல்சோ கெட் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்து. ஸோ தட் அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஹெல்த்து எஜுகேஷனுக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அது அப்படியே ஒரு சைக்கிளாக வருமா, அதுதான் விர்டியஸ் சைக்கிள். ஐயோ ஸ்பெல்லிங் தெரியல. விர்டியஸ் சைக்கிள் நான் நோட்ஸ் அடுத்தடுத்த பேஜில் இருக்கும், நல்ல தெளிவாகவே இருக்கும், அப்போ பார்க்கலாம். அடுத்து விஷியஸ் சைக்கிளில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து லிட்ரேட் பீப்புளாக இருப்பாங்க. லிட்ரேட் பீப்புள்னால் படிக்காதவங்க. ஸோ அவங்களோட பசங்களையும் அவங்க படிக்காமல் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க தான் விஷியஸ் சைக்கிள். என்ன சைக்கிள்? விஷியஸ் சைக்கிள். ஓகே, இது இல்லாமல் இன்னொரு கேஸ் இருக்குது, அதுக்கு எந்த பேரும் இல்லை. அதில் எப்படின்னா
அவங்க பேரண்ட் இல்லிட்ரேட்டாக தான் இருப்பாங்க, ஸோ படிக்காதவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எஜுகேஷன் அப்புறம் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ட் தெரியும். அதனால் அவங்களோட பசங்களுக்கு ஹெல்த் அண்ட் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ அனதர் கேஸ். அது வந்து இந்த சாப்டரில் வந்து மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? அது அது எல்லாமே இந்த ஸ்டோரி ஆஃப் சகால் அண்ட் விலாஸ்லேயே வந்துடும். அடுத்து வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பை மென் அண்ட் உமன். மென் அண்ட் உமனுக்கு என்ன மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதில் தான் 3 செக்டர்ஸ் வரும். ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி செக்டர். ப்ரைமரி செக்டர்னால் என்னென்ன, இது கிஃப்ட் ஃப்ரம் நேச்சர். ஆக்சுவலி அந்த ப்ரைமரி செக்டர் எல்லாமே நேச்சரால் கொடுக்கப்பட்டுள்ளது. அக்ரிகல்ச்சர், ஃபிஷ்ஷிங், மைனிங், வேறு என்ன ஃபாரஸ்ட்ரி, அதெல்லாம் ப்ரைமரி செக்டர். செகண்டரி செக்டரில் என்ன வரும்? செகண்டரி செக்டர்னால் அந்த ரா மெட்டீரியல்ஸை வந்து டெவலப் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் செகண்டரி செக்டர். டெரிஷரி செக்டர்னால் சர்வீஸ் செக்டர், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அது எல்லாமே டெரிஷரி செக்டரில் வரும். டெரிஷரி செக்டருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு ஒரே வார்த்தை தான். டெரிஷரி செக்டருக்கு இன்னொரு பெயர் என்ன? ஒரே வார்த்தையாக கேட்பாங்க, சர்வீஸ் செக்டர். ஓகேவா? 1 மார்க் கொஷினில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமேட்டு அதுலேயே நிறைய இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன, குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன். குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எஜுகேஷனுக்கு அப்புறம் ஹெல்த்து. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். ஒரு பாப்புலேஷனை குவாலிட்டியாக என்னென்ன இன்னும் நம்ம சாப்டருக்குள்ளே போகல, டோன்ட் வரி, இன்னும் நல்லா பார்க்கலாம். ஓகேவா? எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, கவர்மெண்ட் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து என்னென்ன சேலஞ்சஸ் வருது, அதெல்லாம் கொஷினாக கேட்கலாம். அதே மாதிரி ஹெல்த்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதனால் கவர்மெண்ட் என்னென்ன நம்மளுக்காக பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து என்னென்ன சேலஞ்சஸ் வருது, அதெல்லாம் ஹெல்த்து. அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கடைசி டாபிக். அன்எம்ப்ளாய்மெண்ட்னு என்னென்னா, வேர் த பீப்புள் ஆர் வில்லிங் டு டூ த ஒர்க் பட் தே ஆர் நாட் கெட்டிங் த ஒர்க். அதாவது பீப்புள்ஸ்னால் தெரியல, பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கல. அப்புறம் அதில் 3 டைப் இருக்குது, சீசனல், டிஸ்கியூஸ்ட் அண்ட் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அது எல்லாத்தையும் பற்றி நம்ம மெயின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். அப்புறம் தான் இங்கே வந்துருச்சா, விர்டியஸ் சைக்கிள், விஷியஸ் சைக்கிள். விர்டியஸ் சைக்கிள் ஜூமன் அட போங்கடா, இருங்கப்பா, இப்படி பாருங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இப்படி பாருங்கள். Virtuous cycle is created by well-educated and advantaged parent who had understood the importance of human capital and make their children also involved in human capital. What is human capital? Let's discuss, don't worry. Vicious cycle is created by not educated and disadvantaged parents who are themselves uneducated and make their children also in that state. புரியுதா என்ன சொல்ல வராங்கன்னு? ஓகேவா? இதோ வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸில் அசெட் அப்புறம் லைபிலிட்டின்னு 2 டைப் இருக்குது. வாட் இஸ் அன் அசெட்னா தே ஆர் நாட் டிபெண்ட் ஆன் ஈச் அதர், அதுன்னு அர்த்தம். ஸோ தே ஆர் ஸ்டாண்டிங் இன் தேர் ஓன் லெக், அதுதான் அசெட்னு சொல்லுவாங்க. லைபிலிட்டினா தே ஆர் அன்எஜுகேட்டட் மோஸ்ட்லி அண்ட் தே ஆர் டிபெண்டிங் ஆன் ஈச் அதர், அதுதான் லைபிலிட்டி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசட்டா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் நவ் யூ ஆர் இன் த ப்ராசஸிங் ஸ்டேஜ். ஸோ யூ ஆர் இன்வெஸ்டட், யுவர் பேரண்ட்ஸ் ஆர் இன்வெஸ்டட் ஆன் யூ இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். ஸோ யூ ஆர் நாட் கம் அண்டர் லைபிலிட்டி அண்ட் யூ ஆர் ஆல்சோ நாட் கம் அண்டர் அசட்டு. ஓகே, அப்புறம் அசட்டில் தான் த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட்டால் தான் பீப்புள் வந்து அசெட் ஆவாங்க. த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? எஜுகேஷன், ஹெல்த் கேர், ட்ரைனிங். ஸ்டார் மார்க் பண்ணிக்கோங்க, வரும். ஓகேவா? எஜுகேஷன், ஹெல்த், ட்ரைனிங், அதுதான் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனாக மாறும். எப்படி மாறும்? சரி, ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்? இப்போ தான் சாப்டருக்குள்ளேயே நம்ம போகிறோம். ஓகேவா? என்னப்பா சாப்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஓவர் வியூன்னு ஃபஸ்ட்டு இருக்கும்ல, அதாவது எப்போது ஒருத்தவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எஜுகேஷனில், ஸ்கில் ஃபார்மேஷனில், அப்புறம் ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அவங்களோட அந்த பர்சன், அந்த ஸ்மால் சைல்டோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அதை தான் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் பண்ணுறாங்க. ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனை
எது சொல்கிறாங்க அதை தான் சொல்கிறாங்க. அது இங்கிலீஷில் எப்படி எழுதலாம்? when the people are existed, human resources further developed by human is further developed by spending on making the workforce more educated and healthy. It is called human capital formation. ஓகே, இந்த இங்கே இருக்கு பாருங்க, ஸ்டோரி ஆஃப் இது சகால் அண்ட் விலாஸ் அப்படின்னு வந்துருச்சா? இதுதான், இதை படிச்சுக்கோங்க, புக்கில் இருக்கும், ஏதோ ஒரு பேஜ் நம்பர் தான் இருக்கும். ஆனால் ஓகே வந்துருச்சு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். அதாவது அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணால் தான் அவங்க ஸ்டூடெண்ட்டோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்னு நம்ப வச்சுட்டாங்க. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இந்த சாப்டரில் எல்லா டாப்பிக்கும் இம்பார்ட்டண்ட்டு தான், போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மானிட்டரி கெயின். அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் அதுலேருந்து நம்மளுக்கு அப்படி இல்லைன்னா சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு கெயின் இருக்கணும். அது எப்படி கிடைக்கிது? ஃபஸ்ட்டு அப்படியே யாருக்கும் வர மாட்டேங்குது பாருங்கள். ப்ரைமரி செக்டர், செகண்டரி செக்டர் அண்ட் டெர்ஷரி செக்டர். அதுதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோட 3 டைப் வரும். ப்ரைமரி செக்டர்னால் என்ன? அதான் ஃபஸ்ட்டு சொல்லியாச்சுல. ப்ரைமரி செக்டர்னால் ரா மெட்டீரியல்ஸு, நேச்சர்லேருந்து டேரெக்டாக எடுக்கப்பட்டுள்ளது. கோல் மைனிங் 2 ஒன்று தான். அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷ்ஷிங், அது எல்லாமே ப்ரைமரி செக்டரில் வரும். செகண்டரி செக்டரில் என்ன வேணால் வரும். செகண்டரி செக்டர்லேருந்து அந்த ரா மெட்டீரியலை ஃபர்தராக டெவலப் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதுதான் செகண்டரி செக்டரில் வரும். அதுக்கப்புறம் டெர்ஷரி செக்டர்னால் சர்வீஸ் செக்டர். அதை வந்து சர்வீஸ் செக்டர்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நிறையா விதமான டெர்ஷரி செக்டரில் வந்து இதான் சர்வீஸ் செக்டர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டெர்ஷரி செக்டரில் வரும். இது வந்து 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஆக்டிவிட்டீஸ் இன் திஸ் செக்டர் ரிசல்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆட் வேல்யூ இன் த நேஷ்னல் இன்கம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த டெஃபினேஷன் கூட எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ், நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ். These activities are performed for pay or profit, such as engineer or doctor. These activities performed for self-consumption, such as mother cooks for her family. மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ்னால் அதுலேருந்து ஏதாவது ஒரு ப்ராஃபிட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கலாம். ஓகேவா? அக்ரிகல்ச்சரில் ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணிவிட்டு அதை வந்து சேல் பண்ணுறாங்க. எதில்? மார்க்கெட்டில் போய் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து இவர் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாரா? அது வந்து மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸில் வரும். அப்போ நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னது? நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ்னால் அதே அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ஃபார்மிங் பண்ணுறாங்க, ஸ்மால் குவான்டிட்டியில் பண்ணி அதை அவங்க சேல் பண்ணல, செல்ஃப் கன்சப்ஷனுக்காக வச்சுக்கிறாங்க. இதை வந்துருச்சு பாருங்கள். இது ஒரு நல்ல கீவேர்டு. இது ஒரு நல்ல கீவேர்ட், செல்ஃப் கன்சப்ஷன். இதை யூஸ் பண்ணணும். அந்த நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டின்னு சொன்னாங்க, செல்ஃப் கன்சப்ஷனை யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல அவங்க வந்து எங்கேயும் சேல் பண்ணல, அவங்களுக்காக அவங்களே வச்சுக்கிறாங்க. யார்? அக்ரிகல்ச்சர். அதுதான் நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸில் வரும். ஓகேவா? இப்போ வருது பாருங்கள். Connect with the examples of the chapter. Due to historical and cultural reason, there were a division of labor between men and women. வருது அடுத்த டாபிக் வருது. Education helps individual make use of better economic opportunities. ஓகேவா? பெட்டர் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ஓகே, இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சாரி, என்னால் தனியாக அப்லோட் பண்ண முடியல. அப்புறம் இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து போகலாம். வந்துருச்சு குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன். அங்கே இடத்துல குவாலிட்டி தான் இருக்குது. ஓகேவா? மறைச்சிக்கிச்சு பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை. குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்புலேஷன், இந்தியா இஸ் a ஃபாஸ்ட் க்ரோயிங்
கண்ட்ரி அண்டர் பாப்புலேஷனில் பார்த்தோன்னா. அந்த மாதிரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த பாப்புலேஷன் குவாலிட்டியாக இருக்கணும். ஓகேவா? சி குவான்டிட்டி இஸ் நாட் குட், ஒன்லி குவாலிட்டி இஸ் குட். ஓகேவா? குவான்டிட்டி டசன்ட் மேட்டர், குவாலிட்டி மேட்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண என்னென்ன பண்ணணும்? அதுக்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. லிட்ரஸி லெவல், அந்த குவாலிட்டி எவ்வளோ வேணால் பாப்புலேஷன் இருக்கட்டும், ஆனால் அதில் எல்லோரும் படிச்சிருந்தாங்கன்னா தே கேன் டெவலப் த சொசைட்டி. ஓகேவா? அப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதான் ஹெல்த் வருது. அந்த இடத்துல அவங்களுக்கு ஹெல்த் நிறைய இருந்தால் தே கேன் கான்ட்ரிபியூட் டு ஜிடிபி. ஜிடிபினா என்னது? கிராஸ் டொமஸ்டிக், கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன? ஸ்கில் ஃபார்மேஷன். அது எல்லாமே தான் வரும். அதாவது குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, அதை வந்து நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதில் 2 டாபிக் படிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு தான் எஜுகேஷன். ஓகே, நான் ரெட் கலர் வச்சுக்கிறேன், எஜுகேஷன். ஓகே, அப்போ எஜுகேஷனில் என்னென்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எதுக்கு எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட், என்னென்ன ரோல், அதாவது கவர்மெண்ட் என்னென்ன எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க, அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அதில் தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்புட் ஃபார் க்ரோத், ஓப்பன் நியூ ஹாரிசான்ஸ் ப்ரொவைட். ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இதை படிக்கலாம். ஓகேவா? இதில் விடுங்க, நோட்ஸ் விடுங்க, நான் சொல்கிறதே கேளுங்க. ஓகேவா? ஒன்றுமே இல்லை, எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ட் என்ன, இது வந்து இண்டிவிஜுவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துகிட்டு போவோம். ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கானா அவன் வாழ தெரியும் அவனுக்கு. ஸோ ஹி கேன் இண்டிவிஜுவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா? இண்டிவிஜுவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இண்டிவிஜுவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டுமே நீ கரெக்டாக எழுதுனா போதும். அதுக்கப்புறம் சோஷியல் டெவலப்மெண்ட் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னாச்சு? இண்டிவிஜுவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்து வந்து எக்கனாமிக் க்ரோத், அப்புறம் சோஷியல் டெவலப்மெண்ட்டு. ஸோ சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க படித்தாங்க, அவங்களுக்கு எஜுகேஷனோட ப்ராப்த்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, ஸோ அவங்க நல்ல வேலைக்கு போவாங்க. ஸோ தே வில் கான்ட்ரிபியூட் வேர் தே ஆர் கோயிங் த ஜாப், இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்? சோஷியல் டெவலப்மெண்ட் ஆகும், எக்கனாமிக் க்ரோத்து கண்டிப்பாக அடையும், இல்லையா? அதுதான் சொல்லியிருக்காங்க. இதுதான் இம்பார்ட்டன்ஸ். 2 பாயிண்ட் எழுதுனா போதும். ஓகேவா? அதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க? தே டன் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க? நவோதயா வித்யாலயா ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம்ஸ்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அங்கே என்னென்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இது பண்ணணும், ரூரல் ஏரியாஸ், அர்பன் ஏரியாஸ் எல்லா இடத்துல இருக்கிறவங்களும் எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நவோதயா வித்யாலயா ஒகேஷனல் ஸ்கீம் அந்த மாதிரி ஒன்று ஆரம்பித்தாங்க. அடுத்து மிட் டே மீல், அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். மத்தியான சாப்பாடு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்லாம் வித் த ஹெல்ப் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட், முனிசிபல் கவர்மெண்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சர்வ சிக்ஷா அபியான், அதுவும் ஒரு ஸ்ட்ரீம் தான். வேர் இது 2010 பிறந்த எல்லா பசங்களும், அதாவது 14 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் பேசிக் எஜுகேஷனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க கவர்மெண்ட். ஸோ அதனால் அவங்க எடுத்துகிட்டு வந்தது ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம்ஸ். ஓகேவா? ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம்ஸ் இது ஸ்டார் மார்க் பண்ணிக்கோங்க, ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம்ஸ். அப்புறம் வந்து இதெல்லாம் எஜுகேஷன் பண்ணும்போது எங்கே மேலில் தான் இன்க்ரீஸ்மெண்ட் இருந்தது, ஃபீமேலில் இல்லை. ஃபீமேலில் ஏன் இல்லை? அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும், அதை வந்து படிச்சிருக்கலாம் நீங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு லிட்ரஸி ரேட், இது நல்ல கொஷின். லிட்ரஸி ரேட் வேரி ஃப்ரம் 94% இன் கேரளா டு 62% இன் பீகார். ஏன் கொஷின் மார்க். ஒய் லிட்ரஸி ரேட் இன் கேரளா இஸ் மோர் தென் லிட்ரஸி ரேட் இன் பீகார்? ஏன்னா கேரளா வந்து ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனில் அதாவது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதில் நிறைய ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம்ஸ் பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? எஜுகேஷன் அப்புறம் ஹெல்த்துக்கு, அதாவது ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட் ரீசன். அப்புறமேட்டு ஹியூமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதனால தான்
லிட்ரஸி ரேட் வந்து கேரளாவில் 94% இருக்குது, பீகாரில் 62% இருக்குது. பீகாரில் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, கவர்மெண்ட் சப்போர்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்க காரணம். ஓகே, அப்புறம் த பிளான் அவுட்லே ஆன் எஜுகேஷன் ஹஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம், இதோ இந்த பாயிண்ட் படிக்கிறேன் இருங்க. The plan outlay on education has increased from rupees 151 crore in first plan to 99,300 crores in 2020-21. அவங்க எப்போ இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ், என்னடா ஸ்கீம் வருது, ஸ்ட்ரீம்ஸு, ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம்ஸு, சர்வ சிக்ஷா அபியான் அதெல்லாம் ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ செலவாச்சுன்னா 151 crore தான். ஆனால் அதை டெவலப் பண்ண அக்கார்டிங் டு 2021 டேட் அப்படி 99,300 crores செலவாயிருக்கு. ஓகேவா, இது வந்து அவங்க சொல்லி காமிக்கல, ஜஸ்ட் அண்ட் டேட்டா. இதெல்லாம் ஃபுல் ரெட்டு கலர் இது ஃபுல்லாக டேட்டா தான். ஓகேவா, டேட்டா தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, லிட்ரஸி ரேட் ஹவ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 18% in 1951. 1851 85% in 2018. இன்னும் இந்த சாப்டரோட கண்டினியூ தான் ஃபுல் எக்கனாமிக்ஸ் சாப்டருமே. நல்லாயிருக்கும், பார்க்கலாம், ஒன்று பார்க்கலாம். ஓகேவா, த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி ரோசஸ் ஃப்ரம் 0.64% in 1951-52 and 3.1% in 2019 BE and remained stagnant around 3% from past few years and 2000. இது இம்பார்ட்டன்ட் அவ்வளோவா கிடையாது, எந்த ஒரு கொஷினும் அவ்வளோவா இதை பற்றி கேட்டதில்லை. ஒரு வேளை இது இப்போ தெரியணும்னா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் டேட்டா தான் எல்லாமே. ஓகேவா, எல்லாமே டேட்டா தான். ஓகேவா, அடுத்து போகலாமா? இது ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இருங்க பார்க்க நல்லா இல்லை. ஓகே, இப்போ எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் போகலாம். வந்துருச்சு பாருங்கள், சர்வ சிக்ஷா அபியான். இந்த என்னென்ன பண்ணாங்கன்னு, ஸ்டெப்ஸ் டேக்கன் இன் திஸ் ரெஸ்பெக்ட். எஜுகேஷன் ரெஸ்பெக்ட் தான். சர்வ சிக்ஷா அபியான், மிட் டே மீல், அப்புறம் நவோதய வித்யாலயா எல்லாத்த பற்றி சொல்லிட்டாங்க. என்னது சர்வ சிக்ஷா, இட் இஸ் அ சைனிங் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ப்ரொவைடிங் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டு. சர்வ சிக்ஷா அபியான் இது ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 14 years by 2010. இதுதான் சர்வ சிக்ஷா அபியான். மிட் டே மீல்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மிட் டே மீல்னால் உங்களுக்கு தெரியும். இட் ஹாஸ் இம்ப்ளிமெண்டட் டு என்கரேஜ் அட்டெண்டன்ஸ் அண்ட் ரிட்டென்ஷன் ஆஃப் இம்ப்ரூவ் நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ். அது ஒன்றும் இல்லை, அவங்க இப்போ ஸ்கூல் அனுப்ப எல்லோரும் ஒரு யோசிப்பாங்க, அந்த பூர் பீப்புள்ஸ்லாம். இப்போ அங்கே வந்து நம்ம மத்தியானம் சாப்பாடு போடுறோன்னா அங்கே போய் நீ சாப்பிட்டுட்டாரு வாடா அப்படின்னு அனுப்பிவிடுவாங்க. சாப்பிட்ற கேப்பில் அவன் அப்படியே படிச்சுட்டு வந்துடுவான் ஏபிசிடிலாம். அதனால தான் மிட் டே மீல்னு ஒன்று எடுத்துருவாங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இதில் இருந்தது. ஓகேவா, இது அப்படியே மக்கப் பண்ணிட்டு எழுதணும்னு அவசியமே இல்லை. யூஸ் யுவர் ஓன் ஐடியாஸ். நீங்கள் யோசித்து நீங்களாம் சொல்கிறதுல ஒரு தப்புமே கிடையாது. ஓகேவா, இங்கே பாருங்கள், தேர் இஸ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது there is also an establishment of pace-setting schools like Navodaya Vidyalaya in each district. Navodaya Vidyalaya vocational schemes-னா அவனால் படிக்கிறக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது, பட் அக்கார்டிங் டு his or her financial issues அவனால் படிக்க முடியல. அவங்களுக்காக தான் நவோதயா வித்யாலயா எடுத்துகிட்டு வரப்பட்டது. ஓகே, அப்புறம் the strategy focuses on increasing இது படிக்கிறேன். The strategy focus on increasing access, quality, adoption of state-specific curriculum, modification, vocational networking and the use of information technology. இது ஒன்றும் சொல்லலை, இதெல்லாம் யூஸ் பண்ணணும் தான் சொல்லியிருக்காங்க. இது சொல்லணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது. ஓகே, இம்பார்ட்டண்ட் வந்து இதுதான், இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டண்ட். ஓகேவா, இது இம்பார்ட்டண்ட், அது மட்டும் இல்லாமல் இதுவும் இம்பார்ட்டண்ட். ஓகே, இது ரெண்டு இம்பார்ட்டண்ட். உண்மையிலே இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்ப்பா, கண்டிப்பாக வரும். ஐயோ அவையா இல்லை, நான் தமிழ் தான்.
இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்துருச்சு குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஹெல்த் என்னென்ன பண்ணோம்? ஹெல்த் ஃபஸ்ட்டு படிச்சிடலாம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்டிசபிள் பேசிஸ் ஆஃப் ரிலேஷன் ஒன் வெல்ஸ் பீயிங். எஸ், இது இம்பார்ட்டண்ட்னா என்ன சொல்ல வரேன்? எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் சொல்லலை, ஒரு மனுஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டு. helps to increase a person's potential and ability to fight illness. A person becomes asset and an unhealthy person becomes liability. ஃபஸ்ட்டு படிச்சுமே எங்கே அவையார் இங்கே படிச்சுட்டு ஒரு டேர்ம் அசட் அப்புறம் லைபிலிட்டின்னு, அதுக்கு தான் சொன்னேன் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. ஓகேவா? a healthy person becomes an asset and a unhealthy person becomes liability. Okay, our national policy too aims to improving accessibility, healthcare, family welfare, nutrition services with a special focus on underprivileged segment of population. Underprivileged segment of population na backward people, backward case who belongs to OC, OBC. Yes, OC, OBC and SC/ST also. OC no இல்லவே இல்லை, ஐம் சாரி. அதுக்கு என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். அது பண்ணணுன்னா இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். பில்டிங் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு ரிசல்ட்ஸ் ஆர் அன்ஈவன். லெட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிளை நீங்கள் ஒழுங்காக பாருங்கள், ஓகேவா? இந்த டேபிள் ஒரு வாட்டி பாருங்கள், ஓகேவா? இந்த டேபிள் ஒரு வாட்டி பாருங்கள். ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் கிடையாது, பாரு. அதுக்கப்புறம் என்ன, வேறு எதுவுமே இல்லை, இதில் தான் சொல்லியிருக்காங்க இந்த சாப்டரில். ஹெல்த்தை பற்றி நம்ம சொல்லிக்கலாம். ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இன்ஃபேண்ட் மார்ட்டிலிட்டி ரேட்டை குறைக்கும். இன்ஃபேண்ட் மார்ட்டிலிட்டி ரேட்னால் என்ன சார்? கொஷின் மார்க் பெருசாக போட்டுக்கலாம், கொஷின் மார்க். இன்ஃபேண்ட் மார்ட்டிலிட்டி ரேட்னால் ஒன்றுமே கிடையாது. ஒரு பர்த்தான சைல்டு 1 இயர் அடையிறதுக்குள்ளேயே இறந்து போகல, அதுதான் இன்ஃபேண்ட் மார்ட்டிலிட்டி ரேட். அது per 1000 சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி டேட்டா எடுப்பாங்க. டேட்டா எடுப்பாங்க, ஓகேவா? அந்த டேட்டாவை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபேண்ட் மார்ட்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்ஃபேண்ட் மார்ட்டிலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஹெல்த்தோட ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இன்ஃபேண்ட் மார்ட்டிலிட்டி ரேட் டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாகும். அதாவது அவங்க ரிட்டையர்மெண்ட், அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. சோஷியல் டெவலப்மெண்ட் ஆகும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும், ஜிடிபி ரேட் இன்க்ரீஸ் ஆகும், இந்தியாவை எங்கேயோ போய் நிறுத்திடும். அப்புறம் என்ன, அவ்வளோதான், இதெல்லாம் நடக்குதுல்ல. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஹியர். ஓகே, அதுதான் ஹெல்த்தோட இம்பார்ட்டண்ட். அப்புறம் வேறு என்ன இருக்குது? அப்புறம் லாஸ்ட் டாபிக் ஆஃப் பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட். எங்கே அது ஸ்பெல்லிங் கம்மிங்க? அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னது? அன்எம்ப்ளாய்மெண்ட்னா இட் இஸ் அ சிச்சுவேஷன் இன் விச் அ பர்சன் இஸ் வில்லிங் டு ஒர்க் பட் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் த ஒர்க். அவனுக்கு ஆசை இருக்குது வேலை செய்யணும்னு, ஆனால் வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ட்விஸ்ட் வரப்போகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா, seasonal unemployment where people are unable to find jobs during some months of a year. என்ன சொல்கிறீங்க? When people are unable to find jobs during some months of the year. For example, agriculture அதாவது ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு பர்டிகுலர் சீசன்ஸில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். சம் ஆஃப் த சீசனில் உங்களுக்கு வேலை இருக்காது. அதுதான் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் ஒன்றுமே கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்மில் தேவைக்கு அதிகப்பட்ட ஆளுங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அதுதான் டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல 5 பேர் வேலை செஞ்சால் போதும், ஆனால் அங்கே 8 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த மீதி 3 பேர் வேலையை விட்டு தூக்குனாலும் அங்கே ஒரு விதமான லாஸ் அங்கே நடக்க போகிறது இல்லை. ஓகேவா? அப்புறம் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அந்த பர்சன் கிராஜுவேட் ஆகியிருக்கான், ஃபுல்லாக படிச்சுட்டான், ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கல. அதுக்கு ரீசன்ஸ் மல்டிபிள் இருக்குது.
ஓகேவா? இது ஒரு வாட்டி படிங்க இப்போ. People appear to be employed, but they are not actually employed. அதான் டிஸ்கியூஸ்டு. Youth is educated enough but not able to find jobs for themselves. அதான் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. இப்போ இதுலேருந்து இம்பேக்ட் என்ன வந்தது? அதாவது டிஸ்அட்வான்டேஜ். இது இம்பார்ட்டண்ட். கலர் மாற்றிட்டு வரேன், ஏன்னா இது இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகேவா? இம்பேக்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பீப்புள் ஹூ ஆர் அன் அசெட். அதெல்லாம் வேணாம், இருங்க. டிக்ளைன் இன் ஹெல்த் அதாவது இங்கே ஒன்றுமே இல்லை, இந்த இம்பேக்ட் வேணாம், வேறு இம்பேக்ட் எழுதிக்கலாம். நம்ம வேறு இம்பேக்ட் எழுதிக்கலாம். என்னென்னா இங்கே வந்து சொசைட்டியில் ஹோப்லெஸ்னஸ் வந்துருச்சு. யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ யாருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. யாருமே இன்வெஸ்ட் பண்ண தயங்குறாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணால் தான் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகிடுறானே என் பையன் இல்லை என் பொண்ணு, அப்புறம் எதுக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஷின் வெளில வருது. அப்புறம் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன்னா என்ன? கொஷின் மார்க். ஒன்றோட அடுத்த சாப்டரில் படிக்கலாம். ஓகே, ஒன்றும் இல்லை, இவ்வளோ தான் சாப்டரு. இதுதான் ஒரு குயிக் ரேப்பிட் ரிவிஷன் மாதிரி. இது ரிவிஷன் சீரீஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய சாப்டர் நம்ம பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சாப்டர்னு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் பண்ணிப்பேன் நான் என்னோடய டீச்சிங் ஸ்கில்ஸ். ஓகே, இது எப்படி இது பண்ணிட்டீங்களா? அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? வெயிட் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்தியாவில் பாப்புலேஷன் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு இது எல்லாமே ஒரு ட்ராப். இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், உங்கள் பையனுக்கு ஃப்யூச்சர் இருக்குது, அது எல்லாமே ஒரு ட்ராப்பு. ஏன் தான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கா. ஒரு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கலாம். இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து இன்னும் இந்த இடத்துலையே தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கேப் இருக்குது இல்லையா? அந்த இடத்துல கேப் இருக்கும்போது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக யூத்ஸ்லாம் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒர்க்கிங் பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்க, ஆனால் வேஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் தான் ஆகுது. அதுதான் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ட்ராப்பு. இருந்தாலும் படிக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கள், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஃபுல் பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸ் சாப்டர். ஒன்றுமே இதில் படிக்கலை. இது ஒரு சாப்டராக இல்லை. ஸ்டோரி ஆஃப் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டோரி ஆஃப் சக்கரம் கிளாஸ் படித்தோமா, அதுக்கப்புறம் மென் அண்ட் உமன் படித்தோம். உமன் வந்து நான் என்ன சொல்லலை இல்லையா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நீங்கள் உமனாக கூட எழுதிக்கலாம். உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன், ஹெல்த் அண்ட் எஜுகேஷனை வந்து நல்லா டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த சாப்டரில் இது இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து 3 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா. இதுதான் ஃபுல் சாப்டர். ஐ திங்க் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம். நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் இதை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. டுகெதர் we can we will. Thank you so much. Stay connected to me. வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் சாப்டர் என்ன பார்க்கலாம்? எக்கனாமிக்ஸே ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி போகலாம், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி போகலாம். ஹிஸ்ட்ரிலாம் என்ன பண்ணுறது? நோ வரி. ஓகே, நோ வரி. ஓகேவா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேப்பா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை.